அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்பையின் போவாய் பகுதியில் 17 பள்ளி குழந்தைகளை கட்டிடம் ஒன்றில் பிணை கைதிகளாக பிடித்து வைத்து மிரட்டிய நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், தகவல்கள். மும்பையிலே 17 குழந்தைகளை பிடித்து வைத்துக் கொண்டு அந்த குழந்தைகளை பணைய கைதிகளாக்கி ஒரு சிலருடன் நான் பேச வேண்டும், இல்லை என்றால் இந்த குழந்தைகளை நான் கொண்டு விடுவேன், இந்த பகுதியை தீ வைத்து எரித்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்து காணொலி வெளியிட்ட அந்த நபர் ரோஹித் ஆர்யா என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். காவல்துறையினர் அந்த நபருடன் சமரசமாக பேசி அவரை கைப்பற்ற நினைத்த நிலையில் தான் அந்த நபர் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. மும்பையிலே குழந்தைகள் சென்றிருந்த ஒரு பகுதிக்கு சென்று அந்த குழந்தைகளை பிடித்து 17 குழந்தைகள் வரை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு காவல்துறையை மிரட்டி இந்த வீடியோவை அவர் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு அந்த நபரிடம் வந்து குழந்தைகளை மீட்பதற்காக மும்பை காவல்துறையினர் உரிய நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மனநலம் பாதிக்கப்பட்டவராக அறியப்பட்ட அந்த நபர் சற்று மனப்பிறழ்வு இருந்திருக்கலாம் என்று அவருடைய பேச்சு மற்றும் சுபாவத்தில் தெரிய வந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் சமயோஜிதமாக செயல்பட்டு அவரை எப்படியேனும் தனியாக வரவழைத்து கைது செய்துவிட்டு குழந்தைகளை மீட்பதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டிருந்தார்கள். என்றாலும் கூட அந்த நபர் தன்னிடம் இருந்த ஒரு துப்பாக்கியின் மூலமாக காவல்துறையினரை நோக்கி சுட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே தற்காப்பிற்காக காவல்துறையினர் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில்தான் அந்த குறிப்பிட்ட ரோஹித் ஆர்யா என்கின்ற நபர் மீது 17 குழந்தைகளை புனைய கைதிகளாக பிடித்து வைத்து காவல்துறையை மிரட்டி கொண்டிருந்த நபர் மீது துப்பாக்கி குண்டுபட்டிருக்கின்றது. இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். என்றால் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. காவல்துறையினரை பொறுத்தவரை அந்த குழந்தைகளை மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட பொழுது காவல்துறையை நோக்கி அந்த ரோஹித் ஆர்யா என்கின்ற நபர் துப்பாக்கியால் சுட்டதன் காரணமாகத்தான் பதிலடி தாக்குதலில் ஈடுபடக்கூடிய நிலை ஏற்பட்டதாக மும்பை காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே குழந்தைகளை மீட்பதற்கு வேறு வழியின்றி இந்த என்கவுண்டர் என்று சொல்லும் வகையிலான துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்று முடிந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. காவல்துறையினருடைய நடவடிக்கையின் மூலமாக அந்த 17 குழந்தைகளும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த குழந்தைகளை பொறுத்தவரை ஒரு நிகழ்ச்சிக்காக அழைத்து செல்லப்பட்ட குழந்தைகள் எனவும் அவ்வாறு ஒரு நிகழ்வுக்காக அழைத்து செல்லப்பட்டிருந்த 17 குழந்தைகளை தான் இந்த நபர் பிடித்து வைத்துக் கொண்டு காவல்துறையை மிரட்டி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியில் கூட உடனடியாக என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் நான் இந்த பகுதியை தீ வைத்து கொளுத்தி விடுவேன், என்னிடம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதன் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று அச்சுறுத்தக்கூடிய விதமாக அந்த காணொலியினை வெளியிட்டிருந்தார். எனவே அங்கே ஏராளமான பெற்றோர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். மும்பையினுடைய வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. காவல்துறையினர் அந்த நபர் அவர் பேசியிருந்தது, அவர் வெளியிட்டிருந்த காணொலியில் அவர் கூறியிருந்த கருத்துக்கள் அடிப்படையில் சற்று மனப்பிறழ்வு கொண்ட நபராக அவரை அடையாளம் கொண்டிருந்தார்கள். என்றாலும் கூட அவரை தனிப்பட்ட முறையில் அழைத்து வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான அந்த நடவடிக்கைகள் பலன் தராத நிலையில்தான் குறிப்பிட்ட அந்த நபர் தொடர்ந்து காவல்துறையை நோக்கியும் துப்பாக்கியால் சுட முற்பட்ட நிலையில் இந்த பதிலடி தாக்குதல் சம்பவம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இதில் என்கவுண்டர் என்று சொல்லும் வகையிலான அந்த பதிலுக்கு பதில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அந்த குறிப்பிட்ட நபர் உயிரிழந்திருக்கின்றார் என்பது தெரிய வந்துள்ளது. மும்பையில் சிறார்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தவரை போலீசார் பிடிக்க முயன்றபோது துப்பாக்கியால் அவர் சுட முயன்றதால் அவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். 17 பள்ளி குழந்தைகளை கட்டிடம் ஒன்றில் பிணை கைதிகளாக பிடித்து வைத்து மிரட்டிய நபர் மும்பை போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜகுமார்.